Hi friends, வணக்கம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா the முகல் எம்பையர் பத்தி தான் பார்க்க போறோங்க. So முகல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் ஆண்டாங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி பார்க்கலாம். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். என்னோட பேர் கோமலவள்ளி. அன்அகாடமி பார்த்து நிறைய பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளருக்கான தேர்வுக்கான அடிப்படை பாடங்கள் வந்து 11th அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டியூரேஷன் 6 months. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் தேர்வுக்கான அடிப்படை பாடங்கள் 11th அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 6 months டியூரேஷன். ஸோ இதில் நான் வந்து ஆப்டிடியூட் எடுக்கிறேன். Group 4 வந்து குறிக்கோள் சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் 11th அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆப்டிடியூட் விதைன்னு சொல்லக்கூடிய வந்து குரூப் அண்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கான பேட்ச் ஓகேங்களா. சில வந்து கன்சர்ன் எஜுகேட்டட் டாபிக் கவர் பண்ணாங்க. 13th அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இலக்கன் சில குரூப் 2 குரூப் 3 பிலிம்ஸ்க்கு இது வந்து 13th அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் வந்து 8 PM உங்களுக்கு நடத்துறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், செம்மொழி தேர்வு தரன்னு சொல்லக்கூடியது எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வெட்னஸ்டே உங்களுக்கு 6 PM. குறிக்கோள்னு சொல்லக்கூடியது குரூப் 4க்காக டெஸ்ட் சீரிஸ். ஸோ சாட்டர்டே 7 PM 60 minutes 50 questions. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 200 questions. இலக்கன்னு சொல்லக்கூடியது குரூப் 2 குரூப் 3 சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ரேங்கிங் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் பண்ணுறாங்க. சமைச்ச புக் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 6 to 10th standard. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 questions 90 minutes இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸ் வீக்கெண்ட் வந்து 3 PM and 6 PM. ஸோ 2010 and 2020 வரைக்கும் கூடிய கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகல் எம்பையர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ முகல் எம்பையர் வந்து யாருடைய காலகட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ முகல் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைவல் ஆஃப் அ முகல் கிங் பாபர் ஓகேங்களா. ஸோ அவருடைய பாபருடைய வருகைக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு பெரிய பேரரசு வந்து உருவாச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷர்ஷா வந்து சர் டைனஸ்டிஸ் அதனால் அதுவும் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த முகல் அரசு வந்து எவ்வளோ வருஷம் இருந்திருப்பாங்க 1526லேருந்து 1707 வரைக்கும் வந்து அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ these were the years when frame of great Mughals India spread over all over the Asia and Europe ஓகேங்களா. ஸோ என்னன்னா முகலாய பேரரசுகளுடைய புகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில், ஐரோப்பாவில் இது போன்ற இடங்கள்லாம் வந்து அவங்களுடைய முகலாய பேரரசுடைய புகழ் ஆசியா ஐரோப்பிய முழுவதும் வந்து பரவச்சுட்டாங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 கிரேட் முகல் எம்பையர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நினச்சி சிதைந்து போச்சுன்றாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாருதீன் முகமது பாபர் ஓகே. அவர் தான் வந்து நம்ம பாபர்னு அழைப்போம். பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர் இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணது இவர் தான். இந்தியாவில் வந்து முகலாய பேரரசை வந்து நிறுவியவர் யார் பார்த்தா பாபர். ஸோ த டேர்ம் முகல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேன் பி ட்ரேஸ் டு பாபர்ஸ் ஆன்சிஸ்டர்ஸ். பாபருடைய ஆன்சிஸ்டர் பற்றி நமக்கு வந்து அது மூலமாக நமக்கு தெரியுன்றாங்க. பாபர் வந்து பார்த்தீங்கன்னா தைமூருடைய பேரன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது ஆன் ஹிஸ் ஃபாதர் சைட் அப்பா வழியில் பார்த்தீங்கன்னா தைமூருடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவர் பாபர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் சைடு பார்த்தா ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் யூனிஸ் கான். தஷ்கந்த்ல இருந்த யூனிஸ் கான் சொல்லுவாங்க. who is known as a great Khan of Mongols. ஸோ மங்கோல்ஸ் வந்து இவர் வந்து கிரேட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சந்ததியை சார்ந்தவர் தான் இந்த பாபர் ஓகேங்களா. ஸோ 13th in the direct line of descendant of Genghis Khan ஓகேங்களா. ஸோ இது விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா பாபர் வந்து எப்போ பிறந்தார் பார்த்தா 14th February 1483 பிறந்திருக்காரு. இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாகிருதீன் முகமது பாபர். ஸோ ஜாகிருதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பாருங்க இவர் மாபெரும் மங்கோலிய அரசின் செங்கிஸ் கானின் 13வது தலைமுறை வாரிசுன்றாங்க யார் பாபர் வந்து. ஸோ மங்கோல் பார்த்துட்டு யார் மங்கோல் செங்கிஸ் கானுடைய அந்த மங்கோல் டைனாஸ்டி இருக்கு. ஸோ அந்த செங்கிஸ் கானுடைய 13வது தலைமுறை வாரிசு தான் இவருன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன்ஹெரிட்டட் ஃபர்ஹானா அப்படின்னு சொல்லக்கூடிய கிங்டம் வந்து அவரோட பகுதி வரும். இது வந்து சென்ட்ரல் ஏஷியாவில். ஸோ 12 வயதுலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பட் ஹி வாஸ் சூன் டிரைவன் அவுட் ஃப்ரம் த உஸ்பெக்ஸில் இருக்கக்கூடிய நபர்களால் வந்து இவர் வந்து வெளியேற்றப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் 10 years ஓகேங்களா. ஸோ 10 வருடம் கழிச்சு பாபர் அவரே வந்து என்ன பண்ணிப்பாரு கபுலை வந்து ஆண்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே ஜாகிருதீன் சொல்லக்கூடியது டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ பாருங்க ஒரு சிறிய அரசான ஃபர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார் ஓகேங்களா. ஸோ துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் வந்து கபூலின் ஆட்சி பொறுப்பை பெற்றார் ஓகே. ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் எம்பையர். ஸோ கபூல் பார்த்தீங்கன்னா பாபர் வந்து நமக்கு தெரியும். ஸோ கபூல் தான் வந்து ஆண்டார்னு சொல்லுவாங்க. ஸோ பாபர் வந்து கபூலில் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா தைமூருடைய இந்திய படையெடுப்பு அவருக்கு வந்து தூண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நினைவாக தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ 1505 வந்து பார்த்தீங்கன்னா கபூலை வந்து அவர் என்ன பண்ணிப்பாரு கைப்பற்றிப்பார். ஸோ
1505 the very year after he took a Kabul. ஸோ அந்த கபூலை வந்து கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நோக்கி அவருடைய முதல் படையெடுப்பு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் டுவர்ட்ஸ் இந்தியா. ஓகேங்களா, படையெடுப்பை வந்து மேற்கொண்டாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கான்சன்ட்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார். ஓகேங்களா, மத்திய ஆசியா பகுதி தான் வந்து அவர் வந்து அதிகமாக கவனம் பண்ண சொல்கிறாங்க. he did not have any ambition beyond பஞ்சாப். ஸோ பஞ்சாபை தாண்டி அவருக்கு வந்து எதுவுமே வந்து அட்டென்ட் பண்ணணும்னு வந்து ஆசை எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த இயர் 1524. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்ப்போம் லோடி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம டெல்லி சுல்தானில் லாஸ்ட் டைனாசிட்டி. அந்த லோடி டைனாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தில்வர் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா who was a Daulat Khan Lodi's son and Alam Khan who was the uncle of Sultan of Delhi. ஓகேங்களா, ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காபூலுக்கு வந்தாங்க. ஸோ காபூல் வந்து பாபரை பார்த்து எங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியை வந்து பவர் வந்து நீக்குங்க, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பாபர் வந்து என்ன பண்ணாரு, இப்ராஹிம் லோடியை ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் 1526 வந்து அவரை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணாரு, டெல்லி மற்றும் ஆக்ராவை வந்து அவர் வசம் வச்சிருக்காரு. ஸோ பாபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபரோட வெற்றிக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய இந்தியாவில் முகல் டைனாசிட்டி வந்து வந்துச்சுன்றாங்க. ஸோ கேம் டு எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா வித் ஆக்ரா ஆஸ் கேபிட்டல். அவர் வந்து எது கேபிட்டலாக வச்சிருந்தாருன்னா ஆக்ராவை வந்து கேபிட்டலாக வச்சிருந்தாரு. ஓகேங்களா, ஸோ பாபருடைய மிலிட்டரி கான்குவஸ்ட் என்னென்ன பார்த்தா பாபர் வந்து ராணா சங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தோக்கடிச்சார். பாபர் 1527 வந்து ராணா சங்காயும் அவருடைய ஆதரவாளையும் வந்து என்ன பண்ணாரு, தோக்கடிச்சார். கன்வா போர் வந்து பாருங்க 1527. அதுக்கப்புறம் பாருங்க he won the war against சந்தேரி, சீஃப் ஆஃப் சந்தேரி. ஸோ சந்தேரி தலைவரையும் வந்து தோற்கடிச்சார் இந்த இயர் 1528. ஓகே, ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1529 ஓகே, ஸோ 1529 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் சீஃப்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார். ஓகே, ஸோ ஆப்கான் சீஃப்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் அவரும் வந்து என்ன பண்ணுறது, தோற்கடிச்சார். ஓகே, ஸோ பீகார் ஆகியவற்றை சேர்ந்து இது அதாவது 1529 பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகார் ஆகியவற்றை சேர்ந்து ஆப்கானிய தலைவர்களை வந்து வெற்றி கொண்டார். ஓகேங்களா, ஆனால் நான் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே அங்கே 1530 வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாபர் வந்து இறந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்துக்கோங்க 3 போர். ஸோ 1527 வந்து கன்ஹா, 1520 வந்து சந்தேரி, 1529 வந்து ஓகேங்களா ஸோ பெங்காலும் பீகார் வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா, ஸோ இவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அவருடைய மகன் வந்து ஹுமாயூன் வந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ பாபர் வாஸ் ஸ்காலர் இன் டர்க்கிஷ் அண்ட் பெர்ஷியன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ பாரசீகம் மற்றும் ஓகேங்களா ஸோ இவர் வந்து துருக்கிய மொழியிலும் வந்து என்ன பண்ணுங்க புலமை பெற்றவர்னு சொல்லுவாங்க. he recorded his impression about Hindustan. ஸோ ஹிந்துஸ்தானை பற்றி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா துசிகை பாபரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா, ஸோ பாருங்க துசிகை பாபரி என்ற தம்முடைய சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிவும் செய்துள்ளார். ஓகேங்களா, ஸோ followed the tradition set by Genghis Khan who nominated the most deserving among his son as his heir. ஓகேங்களா, ஸோ செங்கிஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ் கான் தம்முடைய மகன்கள் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசுகளாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை வந்து என்ன பண்ணிருக்காரு, வாரிசாக அறிவித்திருக்கார். ஓகேங்களா, ஓகே, ஸோ அப்போ பாபர் பொறுத்த வரைக்கும் 3 போர். ராணா சங்கா 1527, கன்வா போர்ல சந்தேரி 1528, 1529 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்கான்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவருடைய பேர் வந்து ஹுமாயூன் சொல்லிட்டு ஃபார்ச்சூன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஹுமாயூன் வந்து தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாமே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ஃபார்ச்சூனும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஹுமாயூன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய தந்தை வழியில் வந்து தந்தையுடைய இதை வந்து இன்ஹெரிட் பண்ணாரு, ப்ராப்பர்ட்டி, கிங்டம் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அவருடைய பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி அப்படின்னு சொல்லப்படுறீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியை வந்து கொடுத்துருப்பாரு, ப்ராவின்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, சரி ஈச் பிரதர்ஸ் ஆஸ்பேட் ஃபாலோ த்ரூ எல்லாருமே ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, கம்ரான், ஹிண்டல், அஸ்கர் எல்லாமே வந்து அரியணை ஏறணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ ஹுமாயூன் ஆல்சோ ஹேட் அதர் ரிவல்ஸ் அண்ட் நோட்டபிள் அமாங் தெம் ஆஸ் ஆப்கான் ஷெர்ஷா சூர். ஸோ இவங்க ஒரு பக்கம் இருக்க ஆப்கானை சார்ந்த சர் டைனாஸ்டி சார்ந்த ஷெர்ஷா சூரும் வந்து இவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த ஷெர்ஷாசூர் சொல்லக்கூடியது ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால். ஓகேங்களா, ஸோ ஷெர்ஷாசூர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனை சௌசா அப்படின்னு சொல்லக்கூடிய போரில் தோக்கடிச்சிட்டார். அதாவது ஷெர்ஷாசூர் வந்து ஹுமாயூனை சௌசான்னு சொல்லக்கூடிய போரில் தோக்கடிச்சாரு. இந்த பேட்டில் ஆஃப் சௌசா எப்போ நடந்துச்சா 1539.
அடுத்த ஒரு வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கனூஜ் நடந்துச்சு 1540. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து தோத்துருப்பாரு. உடனே ஹுமாயூன் வந்து ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாரு, நாட்டை விட்டு போய் ஈரானுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிருப்பாரு. அங்கே இந்த சாஃபவித் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்தை சார்ந்த ஷா தம்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்ஷியன் ரூலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து டெல்லியை எப்போ பாருங்க 1540 கனூஜ் போருக்கு அப்புறம் ஓடிட்டாரா. ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு 15 இயர்ஸ் கழிச்சு சாஃபவித் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்தை உருவாக்குறாங்க. ஸோ ஷா தம்சப் அப்படின்னு சொல்லி அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய ஷா தம்சப் வந்து என்ன பண்ணாரு, மறுபடியும் வந்து என்ன பண்ணாரு, டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணி கொடுக்குறாரு இவருக்கு. ஓகேங்களா. ஸோ பட் வெரி சேட்லி ஒரு வருஷம் தான் அவர் வந்து ரூல் பண்ணாரு. ஸோ அவர் இறப்புக்கு அப்புறமேட்டு 1556ல அவருடைய லைப்ரரி போகிற அந்த ஸ்டேர் கேஸ்ல இருந்து விழுந்து இறந்துறாரு டெல்லியில. ஸோ இதுதான் வந்து ஹுமாயூனுடைய வாழ்க்கை. அப்போ ஹுமாயூன் பாருங்க 1540 1555 1556 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஹுமாயூன் பற்றி பார்த்தாச்சு, பாபர் பற்றி பார்த்தாச்சு. ஸோ பாபர் அப்படின்னாலே நம்ம எத்தனை சொல்லுமே 1527 கன்வா, 1528 சந்தேரி, 1529 வந்து ஆப்கான். இதே வந்து நம்ம ஹுமாயூன் எடுத்துட்டீங்கன்னா 1539 சௌசா, கனூஜ் வந்து 40. ஓகேங்களா. ஓகே. ஸோ எல்லாம் டீட்டெயிலாக நம்ம 11th புக்கில் இருக்கும், பழைய புக் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் நோபல். ஓகேங்களா. ஸோ வந்து ஷெர்ஷா வந்து பீகாரில் இருக்கக்கூடிய சாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து ஆண்டு வந்த ஹாசன் சூரியனை ஆப்கான பிரிவின் மகன் ஆவர். ஓகேங்களா. அப்போ ஆப்கான் நோபல் ஹாசன் சூரியுடைய மகன் தான் யார் பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ ஹுமாயூனை தோக்கடிச்ச பிறகு ஷெர்ஷா வந்து என்ன பண்ணாரு, சட் டைனஸ்டி வந்து ஆக்ரால இருந்து அவர் என்ன பண்ணாரு, ரூல் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, ஸோ ஹி பில்ட் அன் எம்பையர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் பெங்கால் டு இண்டஸ். பெங்கால்ல இருந்து இண்டஸ் வரைக்கும் வந்து இது பண்ணிருக்காரு, எக்ஸ்க்ளூடிங் காஷ்மீர். ஸோ காஷ்மீரை நீங்களாக. ஓகேங்களா. ஸோ தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை காஷ்மீர் நீங்களாக பரவிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். He is also introduced an efficient land revenue system. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஒரு நிலை வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். இவர் தான் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் பின்னாடி வர சந்ததிகள் இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய ரோட்ஸ், ஓகேங்களா, ஸோ நிறைய காயின்ஸ், ஸ்டாண்டர்டைஸ் காயின்ஸ், ஓகேங்களா, நாணயங்களை வந்து என்ன பண்ணாரு, அலோவ் படுத்தினார்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ் காயின்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா சர் டைனாஸ்டியை சார்ந்தவர். ஓகேங்களா. ஸோ ஹாசன் சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் ஆவர். இது வந்து நம்ம 7th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நம்ம 11th புக்கில் இன்னும் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஸோ இதோடு நம்ம வந்து கிளாஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பார்த்தா அக்பரை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துலாம். ஸோ தேங்க்யூ, நன்றி.